உலக பொதுமறைன்னா திருக்குறள் தான், உலகத்துக்கே தெரியும் திருக்குறள் தான். அந்த திருக்குறளத்துல இடம் பெற்ற ரெண்டே மரம், ஒன்னு பனை மரம், இன்னொன்னு மூங்கில். உண்மையா இல்லையா? நான் டிகிரி முடிச்சிருக்கேன், போப்ஸ் காலேஜில் டிகிரி முடிச்சுட்டு பனையேற தொழில் நம்ம பாரம்பரியமான தொழிலை விட்டுறக்கூடாது. ஊருக்கு ஊரு துணைகளை கட்டி தமிழனின் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் சீர்குலைத்த அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் ஊருக்கு ஊரு அணைகளை கட்டி நமது பாரம்பரியமான விவசாயத்தை பெருக்கவ நமது தாத்தா காமராஜர் என்பதை யாரும் மறந்துடக்கூடாது. மக்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். மாடு மேய்ச்சவனை படிக்க வச்சாரு, உண்மையா இல்லையா? அதுபோல திருக்குறளை உழுதுண்டு வாழ்வோரே வாழ்வோர் என்பது திருவள்ளுவரின் குரல். ஆனா எங்க அண்ணன் சீமானும் என்னோட குரல் கல்லுண்டு வாழ்வோரே வாழ்வோர் என்பது இந்த பனைத்தமிழர் நிக்க மற்றும் அண்ணன் சீமானின் குரல். சிந்திங்கள் மக்களே, சிந்தித்து செயல்படுங்கள், விழித்துங்கள். இல்லை என்றால் மது உண்டு வாழ்வோரே வாழ்வோர் என்பது திராவிட மாடலின் குரலாக மாற்றி விடுவார்கள். மக்களே, திராவிட மாடலின் குரலாக மாற்றி விடுவார்கள். அதனால வருகின்ற 26/2026 தேதி தயவு செய்து இங்க எல்லாருமே குடிப்பாங்க. இப்போ நம்ம ஜாதி வாரியா மட்டும்தான் பிரிக்கப்பட்டிருக்கோம். நாடாறு, கோணாறு, தேவாறு, செட்டியாறு, கவுண்டர், வன்னியர், பல்லர், பறையர், படையாச்சி என்று ஜாதி வாரியாக பிடிக்கப்பட்டிருந்தாலும் நாம் அனைவரும் தமிழர்கள். நாம்